நான் முட்டை கிரேவி முன்ன ஒரு மாதிரி போட்டிருந்தேங்க, ஒரு மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ ஒரு மாதிரி செஞ்சுருக்கிறேங்க. இந்த முட்டை கிரேவி அப்படியே டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்குதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் முட்டை குழம்பு வைக்கலான்னு இருக்குங்க. அதுக்கு 4 முட்டை வேக வச்சுருக்கிறேன். பூண்டு, இஞ்சி, இந்த மசாலா சாமான்கள், பிரிஞ்சி இலை அதெல்லாம் வச்சுருக்கிறேங்க. தேங்காய் ஒரு அரை மூடி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்குற நேரத்தில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த 3 தக்காளியோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு நமக்கு புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டு அரைச்சி வச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புதினா போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க, கொத்தமல்லியும் புதினாவையும். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து சாம்பார் மிளகாய் பொடிங்க, எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சுக்கிச்சுங்க. நம்ம கொஞ்சம் தேங்காய் வச்சுருந்து இல்லைங்களா, அந்த தேங்காய் ப்ளஸ் இது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அப்போ போடுறது இல்லைங்க, இது எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூட ஒரு 5 முந்திரி போட்டு நல்லா மைய அரைச்சி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ஊற்றிக்கலாம். அந்த மிக்சி கழுவி ஊற்றிக்கலாங்க. முட்டையை வேக வச்சு நான் இந்த மாதிரி கத்தி எடுத்து நல்லா இப்படி நீல வாக்கில் நான் கோடு போட்டு வச்சுருக்கிறேங்க. எல்லா பக்கமும் கீறி வச்சுருட்டேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் நல்லா, அதுக்காக. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சுக்கிச்சுங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ஏன்னா தேங்காய் ஊற்றி நம்ம அதிகமாக கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ முட்டையை போட்டுடலாங்க. இது நல்லா முட்டை நல்லா முழுகிற அளவு நம்ம எல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த குழம்பு கிரேவியில் படுற மாதிரி எல்லா முட்டையை வந்து நம்ம எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கலாங்க. கிரேவிக்குள்ளே நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதிகமாக வேக தேவையில்லை. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா முட்டையை அதிகப்படுத்திக்கோங்க, தக்காளியை அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நான் தேங்காய் ஊற்றுறேன், தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதே நேரத்தில் நான் முந்திரியெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக தான் வரும். அதனால் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இது நான் சொன்ன பொருள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இந்த முட்டையெல்லாம் இந்த மசாலாலாம் பிடிச்சி முட்டை வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா நான் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, ஏன்னா கிரேவிக்கு போட்டோம், இப்போ முட்டை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கும், இன்னும் ஒரே 1 நிமிஷங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.